உள் உணர்வை சுத்தம் பண்ணணும். தேவையில்லாத காரியம், கசப்பெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. கசப்பு அது ரொம்ப நம்மளை அழிச்சிடும். என்ன செய்யும்? கசப்புனா என்ன? சிலர் பண்ணின தப்ப, சிலர் பண்ணின காரியங்களை அதை நமக்குள்ளே வச்சுக்கிட்டே இருந்தால் அந்த கசப்பு நமக்கே நம்ம என்ன செஞ்சிடும்? வீணாக்கி விட்டுடும். தேவ ஆசீர்வாதத்தை பெற முடியாத செஞ்சிடும். அல்லேலூயா. நான் உன்னை மன்னித்தது போல நீ பிறரை மன்னித்து விடு. உன்னை நேசிப்பதை போல பிறரையும் நேசி. ஆண்டவர் அப்படிதானே சொல்றாரு. உன் பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன், நீ செஞ்ச தப்ப நான் மன்னிச்சது போல அவங்க செஞ்ச தப்ப நீ மன்னிச்சிரு. ஏன்னா அதை உனக்குள்ளே வச்சுட்டு இருந்தா அது ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கும். உண்மையிலேயே அவங்க செஞ்சது தப்பு தான். அவங்க நமக்கு துரோகம் தான் பண்ணினாங்க, அவங்க நம்மளை ஏமாத்தினாங்க, உண்மைதான். ஆனாலும் என் இருதயத்திலேருந்து அந்த காரியத்தை எடுத்து போடுற ஆண்டவரே, அந்த ஒரு காரியம் இருந்துகிட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுது, தேவ பிரசனத்தை தடை பண்ணுது, தேவ அபிஷேகத்தை அது தடை பண்ணுது. அல்லேலூயா.